மீனவர்களுடைய பிரச்சனைக்கு அப்பப்ப எந்திரிச்சு கடிதம் எழுதிட்டு திரும்ப தூங்க போயிடுவார். பாட்டி, இதுல என்ன இருக்கு? ஆபத்து கொண்டு பாவல, நீ பேசாம வாய முடியாது. அவ்வளவுதான், அதோட அது அப்படியே கிடக்கும். மானே தேனே பொன்மானே. இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க கோரி முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன். என்ன சார் சொன்னாங்க? எந்திரிச்சு கடிதம் எழுதிட்டு திரும்ப தூங்க போயிடுவார். என்ன சார் சொன்னாங்க? அவ்வளவுதான், அதோட அது அப்படியே கிடக்கும். மானே தேனே பொன்மானே அப்படின்னு சொன்னீங்களே சாரு. மீனவர்களுக்காக குரல் கொடுக்கறதும் அவங்களோட நிக்கிறதும் நம்மளுடைய கடமை, நம்மளுடைய உரிமை. மீனவர்களுக்காக குரல் கொடுக்கறதும் அவங்களோட நிக்கிறதும் நம்மளுடைய கடமை, நம்மளுடைய உரிமை. அத போய் நம்ம மீனவர்கள் பண்ற இந்த கஷ்டத்தை எல்லாம் பார்த்து ஒரு பெருசா ஒரு கடிதம் ஒண்ணு எழுதிட்டு அதுக்கப்புறம் கப்சிப்னு சைலண்டா போறதுக்கு நாம ஒண்ணு இந்த கபட நாடக திமுக அரசும் கிடையாது. நிரந்தரமான தீர்வு, நிரந்தரமான ஒரு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுதான் நம்மளுடைய ஒரு முக்கியமான ஒரு அஜெண்டாவே. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை உடனே விடுவிக்க நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் முதல்வர் விஜய். தோத்துக்கிட்டே இருக்கீடா. மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. விஜய் அவர்கள் வெளியில இருந்து என்ன பேசினாரு? எங்களுடைய மீனவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள், அதிகபட்சம் என்ன செய்றீங்க திமுக? கடிதம் எழுதிட்டு போய் தூங்கிடுறீங்க. இப்ப நேத்து அத்தனை மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க, இவரும் கடிதம் எழுதிட்டு போய் தூங்கிட்டாரு. நான் இலங்கைக்கு சண்டைக்கு போறேன்னா எதிர்பார்க்க முடியும்? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. நீட்டுக்கு நீங்க சொன்னீங்க, நீங்க சும்மா கடிதம் எழுதிறீங்க. இன்னைக்கு நீட்டுக்கு நீங்க கடிதம் தான் எழுதிருக்கீங்க. இது எல்லோருக்குமான அரசு, இது சாமானியர்களுக்கான அரசு, இது சாதி மத எல்லைகளை கடந்த அரசு, இது பாகுபாடு காட்டாத அரசு, இது பண்பாடு காக்கும் அரசு, இது பண்பட்ட அரசு. இது அது இல்ல. ஃபிளாஷ்பேக். அட்டாக் பண்ற புலி, அட்டகாசமான புலி, அசால்ட்டான புலி, அசத்தலான புலி, அசாத்திய புலி, அசர புலி, அசரா புலி. அம்மா அம்மா அப்பா அம்மா அப்பா அம்மா அப்பா பேச்சு மொழி பேசும் தன்மையை அழைத்து வந்து விட்டது. விஜய் சார், நீங்க 2500 ரூபாய் பணம் கொடுக்கவும் வேணாம், சிலிண்டரும் வேணாம், அதெல்லாம் நாங்க சம்பாதிச்சு வாங்கிப்போம். நீங்க நிம்மதியா நல்ல ஆட்சி நடத்தினா போதும். விஜய் சார், எங்களுக்கு 2500 ரூபாயும் வேண்டாம், நீங்க குடுக்கறேன்னு சொன்னா 6 சிலிண்டரும் வேண்டாம், நீங்க நல்லபடியா ஆட்சி பண்ணீங்கன்னா எங்களுக்கு அதே போதும் அப்படின்னு வீடியோ போடுற எவ்வளவு எங்க கண்ணுல சிக்குனீங்க. சொன்ன அந்த வாய உட்கார வச்சு சொரிஞ்சு விட்டுறேன். அவ்வளவுதான். விஜய் சார், நீங்க 2500 ரூபாய் பணம் கொடுக்கவும் வேணாம், சிலிண்டரும் வேணாம், அதெல்லாம் நாங்க சம்பாதிச்சு வாங்கிப்போம். நீங்க நிம்மதியா நல்ல ஆட்சி நடத்தினா போதும். இவங்க வந்து அட்ராக்டிவா வந்து தேர்தல் வாக்குறுதி தருவாங்களா? மக்கள்லாம் ஓட்டு போட்டு தள்ளுவாங்களா? இவங்க ஜெயிச்சு போய் சிஎம்மா உட்காருவாங்களா? அடுத்த உடனே ஒரு வீடியோ போடுவாங்களா? எதுவும் வேண்டான்னு மக்கள் குரலா செருப்படுத்த அடிப்போம் மக்கள். பாத்துக்கோங்க, இந்த மாதிரி எவ்வளவு வீடியோ போட்டீங்க மறுபடியும் கண்ணுல பார்த்தோம், அவ்வளவுதான். இன்ஸ்டாகிராம்லயே ஆட்சி பண்ணி முடிச்சிடலான்னு பாக்குறீங்களா? அவ வீட்டு அக்கௌண்ட்ல வந்து பணம் விழுந்துச்சு, நன்றி கெட்டவளுகளா. இந்த மாதிரி எவ்வளவு வீடியோ போடுங்க, மறுபடியும் பாத்துக்கோங்க. எல்லோரும் என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு 5000 பணம் கொடுத்து இந்த மாதிரி பேச சொன்னாங்க, நான் பேசிட்டேன். உங்க வீட்டு பிள்ளையா, என்ன மன்னிச்சிடுங்க. தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி நீ. நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். தர்மத்துக்கு உங்களுக்கு தர்மம்னா என்னன்னு தெரியாதுங்க மேடம். தர்மத்துக்கு எதிரா தீய சக்திங்க மேடம். என் பகுதி மக்களை காப்பாத்திய தீர்வண்டா. யார் தெரியுமா? சேவை செய்யறதுக்குன்னு பிறந்தவன் அந்த சினேக் பாபு. மடராய் போவ ராஸ்கல். இந்த டெல்லி எடுத்துக்கங்க. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முழு அதிகாரமும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஊபி, மாப்பி, காப்பி, ராஜஸ்தான், பீகார் இவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புடிங்கிக்கிட்டு கடைசியில ஒரு கொசுரை மட்டும் நம்மளுக்கு அனுப்புறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்?
சொல்லுங்க டெல் மீ. ஒரே குழப்பமா இருக்கு சார். பைத்தியக்காரத்தமா பேசிட்டே கூடாது. நானும் பார்த்துட்டே இருக்கேன், பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. மொத்தமா சொல்றேன் நான். நீங்க லிட்டரலா ஃபூல் மாதிரி பேசுறீங்க எல்லாரும். 50 வருஷத்துக்கு சீஃப் மினிஸ்டர் இருப்பார். ஒருக்கு வேற ஏதோ ஸ்டேஜ்லாம் போவார். சீஃப் மினிஸ்டருக்கு சாதாரண பதவி. சீஃப் மினிஸ்டருக்கு சாதாரண பதவி. அவர் பொறுத்த வரைக்கும் 30 ஸ்டேட் ஒரு ஸ்டேட்டு. அப்போ அடுத்தது என்ன? அது டெல்லி லெவல். அது டெல்லி லெவல். இதெல்லாம் நடக்காது தம்பி, நடக்காது கண்ணு. அதனாலே நீ உன்னை திருத்திக் கொள். அதுக்கடுத்து என்ன? வேர்ல்டுக்கான தலைவர். அதுக்கடுத்து என்ன? வேர்ல்டுக்கான தலைவர். நாளைக்கு ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கும் ரஷ்யன் பிரசிடென்ட்டுக்கும் ஏதாச்சும் ப்ராப்ளம்னா கூட இவர் பேசலாமே. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. நாளைக்கு ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கும் ரஷ்யன் பிரசிடென்ட்டுக்கும் ஏதாச்சும் ப்ராப்ளம்னா கூட இவர் பேசலாமே. ஏங்கா முனியாண்டிட்டேல மூஞ்சிய பாரு, உம்முன்னு இருக்கு. இருக்காதா பின்ன, பாம்பேட்டையில இருக்கு இவ்வளவு கூட்டம் நிக்குதுன்னு. போன வாரம் துணி கொண்டை கொடுத்தேன், பாவாடை தைக்கிறதுக்கு பதிலா ஜட்டி தேய்ச்சிட்ட கேரங்க பிடிச்சுவேன். பாக்குறது பாரு காவிட்டி வாய. ஏன் இருக்கக்கூடாது? நாளைக்கு அப்ப அமெரிக்கா ரஷ்யா பிரச்சனை கூட விஜய் சார் ஏன் பேசக்கூடாதுன்னு கேக்குறேன். ஏன் பேசக்கூடாதுன்னு கேக்குறேன். அன்னைக்கு தெரியாதனமா சில தவறுகள் நடந்துச்சு. அதை நினைச்சு நான் வீட்டுல போய் ரொம்ப வருத்தப்பட்டேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஒரே ஒரு பைசா சார் லஞ்சம் வாங்க மாட்டார். ஆக்சுவலா தப்பு பண்ண மாட்டார். அப்படி தப்பு பண்ணாத ஒரு தலைவன் இந்தியாவில் உருவாக வருது. அவர் உலக தலைவராக மாறுவாரா மாற மாட்டார்? நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா ஆவார் சார், கண்டிப்பா ஆவார் சார். மேயர்னா என்னன்னு தெரியுமா? 18 வயசுக்கு மேல இருக்கவங்களாம் மேயர் சார். டேய், அது மேஜர்ரா. சரிதா. அப்ப 19 வயசு மேல இருக்கவங்களா? டேய் டேய் டேய், அதுவும் மேஜர் தான்டா. இதெல்லாம் மைனர் கூட தெரியுமாடா? இவ்வளவு ஹெவி நாலேஜை வச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் எங்கடா வேலை செய்யறீங்க? மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் நானும் ஒரே காலேஜ்ல படிச்ச ஓல்டு ஸ்டூடெண்ட். மற்றும் சிலர் கட்சிகளிடமிருந்து கடன் பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இன்னைக்கு இந்த அரசு நடந்துட்டு இருக்கு. வெறும் நீங்க ஆட்சியை தொடர நாங்க நிறைய இருக்க விரும்பல. அந்த வகையில பேரவையில இருந்து நாங்க வெளிநடப்பு செய்யறோம். சின்ராசுக்கும் வெற்றிக்கும் நடுவே ஏற்படும் மோதலை தெரிந்து கொள்ளும் துளசி. துளசி செய்ய போவது என்ன? சட்டசபை புத்தம் புதிய மெகா சீரியல். இதுக்கு பேர் ஜோக்கா? முதல் முறையா தமிழ்நாட்டுல ஒரு பெண்ணை அமைச்சராக்குனதே நம்ம விஜயண்ணா ஆட்சியில மட்டும்தான். 100 வருஷம் அரசியல்ல தமிழ்நாட்டுல யாருமே பண்ணாததான் நம்ம விஜயண்ணா பண்ணியிருக்காரு. இதுதான் ஒரு உண்மையான அரசியல் மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். இப்படியே பேசி இந்த வீடியோ நான் முடிச்சிட்டேன்னு வைங்களேன், இந்த வீடியோக்கு ஒரு 1 லட்சம் வியூஸ், கிட்டத்தட்ட ஒரு 10,000 லைக்ஸ் அந்த மாதிரி வந்துடும். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது மாப்ள, இந்த விஷயத்தில் நீ பெரிய டகாட்டியோ. ஆனா உண்மை இது கிடையாது. நேத்து நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, முதல் முறை ஒரு பெண் அமைச்சராக்குனதே விஜயண்ணா தான் அப்படின்னு சொல்லி சொன்னான். அத பத்தி நானும் உங்ககிட்ட தனியா பேசணும்னு தான் நினைச்சேன். அது என்ன ஆகி போச்சுன்னா, அது அப்படித்தான். நான் அவன்கிட்ட சொன்னா அப்படியெல்லாம் இல்லடா, லாஸ்ட் ஆட்சியிலே பார்த்தா கீதா ஜீவன் ஒருத்தர் இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி புரட்சி தலைவி ஆட்சியில கோகுலேந்திரா, அப்புறம் வளர்மதி மேம், இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவன் இல்லவே இல்ல, விஜயண்ணா தான் ஆக்குனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். எந்தரா இனிமே நின்ன நானே உன்னை விஷ வச்சு கொண்டுடுவேன். இதை வச்சுடா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு டிவிக்கோட பேஜ்ல ஒரு போஸ்ட் எங்கிட்ட காமிச்சான். கிட்டத்தட்ட அந்த போஸ்ட 40 லட்சம் பேர் பார்த்திருக்காங்க. அதை பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் வேணாம், அதை நான் பாத்துக்கிறேன். ஆனா இப்போ இந்த 3 பேர் தான் நம்ம டார்கெட். வேற ஏதாவது அவங்கள பத்தி டீடைல்ஸ் கிடைச்சதா? அந்த 3 பேரோட ஜாதகம் இந்த புக்ல இருக்கு, பாத்துங்க. 5 லட்சம் பேர் லைக் பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு தமிழ்நாட்டினுடைய முதல் பெண் அமைச்சர் அப்படின்னு சொல்லி கீர்த்தனா இவங்க தான் பதவி ஏற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. ஏங்க நீங்க எஃப்டிவில இருந்தானே வரீங்க? இல்லையே. இல்லையா? அப்ப சன் டிவி இளமை புதுமை நிகழ்ச்சியில 5-6 பேர் சேர்ந்து கூடி கும்மி அடிப்பாங்க, அதுல வரீங்களா? எனக்கு உண்மையாலுமே லிட்டரலி ஷாக்கா இருந்தது. அப்படி கிடையவே கிடையாது. தமிழ்நாடோட ஃபர்ஸ்ட் உமன் மினிஸ்டர் ருக்குமணி லட்சுமிபதி அப்படிங்கிறவங்க 1946 பதவி ஏற்றுட்டாங்க. ஆனா கீர்த்தனா தான் முதல் முறையா ஒரு பெண் பதவி ஏற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பேஜ்ல போட்டதை 5 லட்சம் பேர் லைக் பண்ணிருக்காங்க, ஒரு 40 லட்சம் பேர் பார்த்திருக்காங்க. ரெஃபரன்ஸ் பண்ணாம, ஒரு செக் பண்ணாம அப்படியே அவன் நம்புறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எந்த கட்சியோட பேஜ்ல போட்டிருந்தாலுமே தயவு செஞ்சு அதை உங்களோட சார்பா ஒரு ரெஃபரன்ஸ் பாத்துக்கோங்க. அதை நார்மலா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சாட் ஜிபிடில போட்டாலே அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தெரியும். தயவு செஞ்சு இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் எல்லாம் நம்பாதீங்க. நடக்கிற வழியில அப்படி குப்பை எல்லாம் போட்டு வச்சிருக்கியா? ஏண்டா சனியனே, இந்த கர்மத்தை ராத்திரி பூரா உட்கார்ந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியாக்கா? ஆளும் முகரையும் பாரு, அரையும் குறையுமா அலையுது. இந்த வில்லேஜ் கிழவி என் காதல வீணா தூக்கி போட்டு போயிட்டாளடா. அதே காயப்பட்டிருந்த பாவடையில் நாடா ஒரு வீட்டு
பண்ணுது எஸ் நம்ம ஃபேக்டரி டீ கிரைண்டிங் மிஷின் விஷயமா பிஹெச்இல இருந்து கொட்டேஷன் வந்திருக்கு. நீங்க பார்த்து ஓகே பண்ணிட்டீங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணிடலாம். பிளடி ஃபுல். நான் எம்டி. இந்த சில்லி மேட்டர்லாம் என்கிட்ட கொண்டு வரணுமா? போங்க. கஜானாவே எது இல்ல, காலி ஆயிடுச்சு அப்படின்னு. கஜானா காலி ஆயிடுச்சுன்னா கணக்கு போடு, உக்காரு. அவன் டான்ஸ் ஆடி ஆடி பசங்க சின்ன சின்ன பசங்களை எல்லாம் கையில போட்டுக்கின்னு ஜெயிச்சுட்டான். நம்மளும் போட்டுச்சு. சரி, அவங்க வரலன்னா கூட பரவாயில்ல, அவங்க செஞ்சாங்க, காலமெல்லாம் செஞ்சாங்க, ஏதோ போட்டாங்க. இதான் நீ ஒண்ணுமே பண்ண மாட்டேன்றீப்பா. நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. போனது போட்டோம், போனது திரும்பி வருமாண்ணா. புதுசா தான் நம்ம உருவாக்கிக்கணும். ஒரே நாள் நீ பதில போய் உக்காந்தோட மாறிட்டேன். உனக்கு இந்த 5 வருஷத்துக்கு என்ன பண்ணுவ? ஜனத்தை ஒன்னும் பண்ண முடியாதுப்பா. அவன் அதெல்லாம் கேரண்டா அவன் கூட போடவும் மாட்டான். சும்மா அந்த கரண்ட் இலவசம் கூட அதெல்லாம் சும்மா கதை. மாப்பிள யூ டிராப் திஸ் ஸ்டா மாட்டிக்க. என்ன மாப்பிள்ள இது கேப்பா? ஓடு நல்லா இருக்கும், உனக்கு சூட்டா இருக்கும். நல்லாக்கா. வேற பால் வாங்கணும் மூக்குல மாட்டிருக்கு, அது மட்டும் வாங்கிட்டு வரேன். ஒரு ஜோக்கர். அவன் செய்யவும் மாட்டான். இந்த படிக்கிற பசங்களுக்கும் போட மாட்டான் காசு. சும்மா ஓட்டு வாங்குறதுக்காக இப்படி போட்டுது. மேடம் இது ஆக்ஷன். அங்க பாரு, வைத்த வலின்னு சொல்லி இருமுறான், வாயை புழக்கிறான் பாரு, சிரிக்கிறான் பாரு. மேடம் இவனை பத்தி, இவன் பயங்கரமான ஆளு மேடம். அப்பா இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவான்? வைத்த வலிக்குதுமா. அப்பா ஒரு பைக் அப்படி போகட்டும், போனை எடுத்து சில்லுன்னு ரீல்ஸ் பார்ப்பான். ஏமாந்துட்டாங்க ஜனங்க. இப்போ ஏமாந்துட்டு என்ன பண்றாங்க? ஜனம் முழிக்கிறாங்க. என்னத்துக்கு அவனுக்கு போட்டோமா ஓட்டு இப்படி எல்லாம் இப்ப இப்படி பண்ணுக்கிறானே. நாங்களே யோசிச்சுதாமா, நாங்களே வேதனை பண்ணிக்கிறோம். ஓட்டு இந்த மாதிரி ஆணுவானே வேதனை பண்ணுக்கிறோம். ஒண்ணு வேணா உடந்து பார்த்தா நம்மளுக்கே வேதனை ஆக்குது.